அடுத்து வந்து கும்பராசி அவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நரசிம்மர் வழிபாடு. உக்கர நரசிம்மர், எந்த நரசிம்மர், யோக நரசிம்மர், நரசிம்மர் கவசம். இஸ்கானுடைய பாட்டு இருக்கும் நரசிம்மர் கவசம். 9 நிமிஷம் 19 நொடி போகும். அற்புதமாக வேலை செய்யும். கேட்டுக்கினே இருங்க. டெய்லி 11 முறை ஓடுங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அது வந்து வேறு லெவலுக்கு கிடைக்கும். அடிவயிறு, தோல் பகுதி, ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப பார்த்துக்கணும். வயிற்றில் கண்டிப்பாக தொந்தரவு. 7.5 சனி கடைசி காலகட்டம் இருக்குது. அதனால் வயிறு, முதுகு, காலு, பாதம், ஜாயின்ட்ஸ், கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் வராது. எக்ஸசைஸ் எப்படி நான் பண்ண முடியும்? நீங்கள் தான் பண்ணணும். அது நீங்கள் பண்ணணும். மற்றபடி எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுக்கு அனுகூலம் காணப்படும். குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தாத்தா வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் காணும். உறவுக்குள்ளாக சண்டைகள், சச்சரவுகள்லாம் மாறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மறைமுக எதிரிகள் தொந்தரவு மாறும். சத்ரு ஜெயம் ஏற்படும். அதே சமயம் என்னென்னா எழுத்து தான் பார்த்துக்கணும். முகத்தில் உள்ள உறுப்பு, முதுகு, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. முகமே கண்ணாடியில் தானே பார்ப்பீங்க. ஸோ முதுகு, கழிவுகள் இதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் ஜம்முன்னு இருங்க. நிறைய அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அந்த கிளென்சிங் தான், வயிறை கிளென்ஸ் பண்ணுறது தான் அதிகமான முக்கியம். தெம்பாயிடுவாங்க, ஃபிட்னஸ் ஆகிடுவாங்க, யோக பலத்தை அதிகமாக, தியானம் போவாங்க, மெடிடேஷன் போவாங்க, அனுகூலம் கிடைக்கும். மகான்கள் தரிசனம் தான் அதிகமாக இருக்கும். 5ல் இப்போ குரு இருப்பதுனால பெரிய பெரிய தெய்வ நம்பிக்கை, பெரிய பெரிய தெய்வ கோயில்கள், மகான்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஏற்படும். கொடுத்த வாக்கு குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளியிடத்தில் காப்பாற்றலாம், அசையமசைய பொருள் ஏற்படலாம், சுபவிரிய பிராப்தம் ஏற்படலாம். தொழிலில் அபிவிருத்தியான அமைப்பு கும்பத்துக்கு தான். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, இது உருப்படாதுன்னு குடும்பம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ கும்பம், அது விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு டெவலப் ஆகிடும். அப்பா எப்படி பிரம்மாண்டம் ஆகிடுவாங்க. பிரம்மாண்டம் ஆகிடும். 10 பேருக்கு வேலை கொடுப்பான், 100 பேருக்கு வேலை கொடுப்பான், சிலர் 1000 பேருக்கு வேலை கொடுப்பான். திடீர்னு இளம் வயது கோடீஸ்வரெல்லாம் கும்பராசி தான் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். பேசின வாயெல்லாம் அடைச்சிருவாங்க. கொஞ்சம் ஷேரை நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் அற்புதமான அமைப்பு கும்பத்திற்கு. யோக பலம் எல்லாம். ஆனால் பகை பலத்தில் தேவையில்லாத போய் நல்ல நேரத்தில் எவனை போய் நோண்டுறது, பழைய பகைகளை நோண்டுறது, பழைய பிரச்சனைகளை கிளறதெல்லாம் பண்ணால் அவமானப்படுவீங்க. கண்டிப்பாக மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நல்லது. கூடா சகவாசம் கேடு விளை. ஓகே சார், நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கெட்டது சொன்னால் மட்டும் செல்விட்டு வரீங்க, ஷேர் கொடுக்க மட்டும் மாட்டீங்களாங்கிற மாதிரி. கெட்டது சொன்னால் தூங்கவே மாட்டாங்க. உங்களை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு எனக்கு ஷேர் வேண்டாம். ஏன் அநாத ஆசிரமங்களுக்கு, படிக்காத குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த கைங்கறி உங்கள் ஏரியாலே பண்ணு. அதுவே எங்களுக்கு ஷேர் கொடுத்த மாதிரி. சூப்பர் சார்.